Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சம்மர் டேஸாக இருக்கனால குழந்தைங்க வந்து ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து கடைகளில் வந்து இப்போ வாங்கி கொடுக்க முடியாது, நமக்கு அதுக்கான சிச்சுவேஷனும் இல்லை. அப்போ கடையில் நம்ம வாங்கி கொடுக்குற பதிலாக வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக குல்ஃபி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நட்ஸ் எல்லாமே பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அது சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நல்லா சூடான பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து க்ரீம் எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை. உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம். கடலை மிட்டாய் சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். கடலை மிட்டாய் வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அது இல்லாட்டி நீங்கள் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 7 வயசு 8 வயசு பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியே போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது கடித்து சாப்பிட முடியாதுங்கனால நான் வந்து பொடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்லா பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பால் வந்து நமக்கு நம்ம ஊற்றின அளவை விட கம்மியாக வரணும். நல்லா கொதித்து அந்த ஆடையெல்லாம் மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் பொடியை வந்து கலந்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம க்ரீமை சேர்த்துக்கலாம். க்ரீமை சேர்த்து நல்லா இது பண்ணி விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ க்ரீம் சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு என் பையனை என் கூட சேர்ந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இந்த மாதிரி நல்லா நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஏன்னா அந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் வெந்து வந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற குங்குமப்பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் கழிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யலாம். மண்பானை குல்ஃபி சொல்லிட்டு
மண்பானையிலையும் நம்ம வந்து இதை வந்து ஊற்றி வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இனி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் வைங்க. இப்போ வந்து நம்ம வந்து குல்ஃபி எப்படி இருக்கு பார்க்கலாம். டீச்சா எடுக்க போறான். குல்ஃபி டேஸ்ட். குல்ஃபி எப்படி இருக்கு? டீச்சா டேஸ்ட் பார்த்துட்டா சூப்பராக இருக்குது. இதை நம்ம குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.